ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 வீடியோவில் கறி மசால் தூள் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு பார்த்துருப்போம். பார்ட் 2 வீடியோவில், அதாவது இந்த வீடியோவில் பொருள் எல்லாத்தையும் எப்படி வறுத்து அரைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ கொத்தமல்லியை நம்ம ஒவ்வொரு பேட்சாக நம்ம வறுத்து ஆற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரமிளகா நல்லா வறுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லா பொருளையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஜீரக, மிளகு, சோம்பு எல்லா பொருளையும் கடைசியாக நான் கருவேப்பிலையும் வறுத்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு மொட்டை மாடியில் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா மொறுமொறுன்னு ஒரு 4-5 மணி நேரம் நம்ம காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு வந்த வாட்டி நம்ம பேப்பர் போட்டு ஆற வச்சுக்கணுங்க. ஆற வச்சு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வருஷத்துக்குவே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.